வானம் பூமி ஒளிந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒளியாது. අහසයි පොළොවයි පහව ගියත් ස්වාමී දෙවියන් වහන්සේගේ වචනය පහව නොයන්නේය. ஆமென். ආමේන්. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் எப்படி வல்லமை உள்ளவரோ ஆண்டவருடைய வார்த்தையும் அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தது. දෙවියන් වහන්සේ කෙසේද බලවත් දෙවි කෙනෙක්ව සිටින්නේ, එසේම ස්වාමීන් වහන්සේගේ වචනයත් බලවත්ව තිබේ. ஆகையினாலே நாங்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ඒ නිසා ස්වාමීන් වහන්සේගේ වචනයට සවන් දෙමු. ஆமென். ආමේන්. இன்றைக்கு என்னுடைய பிரசங்க தலைப்பு අද මගේ දේශනාවේ මාතෘකාව மக்கள் நடுவிலும், මනුෂ්‍යයන් මැදියෙහිත්, கேளுங்க, மக்கள் நடுவிலும் මනුෂ්‍යයන් මැදියෙහිත්, தனிமையிலும். තනිකමේදීත්. மக்கள் நடுவிலும் මනුෂ්‍යයන් මැදියෙහිත්, தனிமையிலும். තනිමේදී. ஒரு வித்தியாசமான தலைப்பா இருக்கலாம். ටිකක් වෙනස් ආකාර මාතෘකාවක් වෙන්න පුළුවන්. ஆனா நீங்கள் இழந்ததை தான் நான் பேசுகிறேன். නමුත් ඔබ නැති කරගත්ත දේ ගැන තමයි කතා කරන්නේ. அதற்கு உற்சாகப்பட வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். ඒකට ඔබ උනන්දු විය යුතුයි. அதற்காக உங்களை இருதயத்தை ஊற்ற வேண்டியவர்களா ඒ இருக்கிறீர்கள். සඳහා ඔබේ සිත් වැගිරුවිය යුතුයි. லூக்கா 9:14க்கு திருப்புவோம். ලුක්ස් වාරංචි පොතේ 9 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයට පෙරලා ගන්න. லூக்கா 9:14. ලුක් 9:14. ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராய் உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். පුරුෂය පමණක් 5000 වූ ඔවුන් පේලි වශයෙන් ඉට ගැනීමට ස්වාමීන් වහන්සේ උන්ට අන කලසේක. 18வது 19வது 20வது வார்த்தை. 18 19 20 වෙනි පදක් කියවමු. பின்பு அவர் தமது சீசர்களோடே கூட தனித்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றார். සිංහලතල වාසි. ඉන්පසු උන්වහන්සේ තනියම යාඥා කරද්දී ගෝලයෝ උන්වහන්සේ සමග සිටියෝය. එවිට උන්වහන්සේ මා කවුරු කියා මිනිසෙක් කියද්දී උන්වහන්සේගෙන් ඇසූසේක. ඔහු උත්තර දෙමින්, යෝහන් බෞතිස්තය, ඒත් සමහරෙක් එලියාය, අන් සමහරෙක් පුරාණ අනාගත කර්තෘවරයාගෙන් එක්කෙනෙක්යි නැවත නැගිටි සිටියා කියා කියති කීවෝය. නමුත් නුඹලා මා කවුරු කියනවාදයි උන්වහන්සේ ඔවුන්ගෙන් ඇසූසේක. පේත්‍රස් උත්තර දෙමින්, දෙවියන් වහන්සේගේ ක්‍රිස්තු යයි කීවේය. கவனியுங்கள், හොඳට අවධානය යොමු කරන්න. மக்கள் நடுவிலும் சீசர்கள் மத்தியிலும் இருந்தாலும் මනුෂ්‍යයන් මැදියෙත් ගෝලයන් මැදියෙත් උන්වහන්සේ සිටිය නමුත් இயேசு ஒரு முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். යේසුස් වහන්සේ තමන් වහන්සේට වැදගත්කමක් දැනගෙන සිටියා. தனிமையிலே தேவனோடு உறவு வைக்கிறதிலே முக்கியத்துவப்படுத்தி இருந்தார். තමාගේ තනිකමේදී දෙවියන් වහන්සේ හා සම්බන්ධ වීමේ වැදගත්කම තේරුම් ගත්තා. கவனியுங்க, අවධානය යොමු කරන්න. இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ යාඥාවේ වැදගත්කම තේරුම් ගත්තා. இயேசு கிறிஸ்து ஜெபத்திலே மூழ்கி இருந்தார். යේසුස් වහන්සේ යාඥාව තුල ඇලී සිටියා. கவனியுங்க, අවධානය යොමු කරන්න. நாங்கள் சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் අපි අවට සිටිනව ජනතාව பன்மத சூழல். ඔවුන් ඇවිල්ලා මද ස්වභාවයකින් ජීවත් වෙන්නව ස්වභාවයකින් ජීවත් වෙනවා. பல மதங்கள் வாழுகிற மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழுகிறோம். විවිධ ආගමික සම්බන්ධතාවයන් තියෙන ජනතාවන් මැද්දේ අපි ජීවත් වෙනවා. எங்க கடவுளுடைய பிள்ளைகள் மத்தியிலும் நாங்கள் வாழுகிறோம். දෙවියන් වහන්සේගේ දරුවන් මැද්දෙහිත් අපි ජීවත් වෙනවා. ஆனா இயேசு கிறிஸ்து தனித்து தேவனோடு இருக்கிறதை முக்கியத்துவப்படுத்துகிறார். නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තනිවම දෙවියන් වහන්සේ හා සමග ජීවත් වීමේ වැදගත්කම තේරුම් ගත්තා. எல்லாரும் சபையோடு சேர்ந்து கூட்டம் கூட்டமாக எத்தனை மணித்தியாலமும் ஜெபிக்க ஆயத்தம்.
බොහෝ දෙනෙක් සභාව සමග වී කණ්ඩායම් වශයෙන් කොපමණ පැය ගාණක් නමුත් යාඥා කරන්න ලෑස්ති. ஆனா தனியே ஜெபிக்கிறத இன்றைக்கு விட்டுட்டாங்க. නමුත් තනිවම යාඥා කිරීම බොහෝ දෙනෙක් අද අතපසු කරා. இன்றைக்கு வேலை பளு கூடி விட்டது. ඔවුන්ගේ රාජකාරී අද අධික වෙලා තිබෙනවා. அதற்கு மார்த்தாள் மாதிரி அந்த வேலை பளுவுக்காக தங்களை ஊற்றி விட்டார்கள். ඔවුන් මාර්තා වගේ තමන්ගේම වැඩ කටයුතු සඳහා තමාව කැප කරතිබෙනවා. இன்றைக்கு பாஸ்டர்மார் கூட ஊழியக்காரர் கூட விசுவாசிகள் கூட தனி ஜெபம் அற்றவர்களாக இந்த ஓட்டத்தை අද ஓடுகிறார்கள். ඇදහිලිවන්තයෝ සේවකයෝ පාස්ටර්ලා පවා තමන්ගේ තනි පෞද්ගලික යාඥාවක් නොමැතිව මේ කිතුණු ගමනක් දුවනවා. இன்றைக்கு உன்னுடைய தனி ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? අද ඔබේ පෞද්ගලික යාඥා ජීවිතය කොහොමද? 5 வருடத்துக்கு முன்பு 7 வருடத்துக்கு முன்பு அப்பொழுது இப்பொழுது எப்படி இருக்கிறது? අවුරුදු 5කට කලින් අවුරුදු 7කට කලින් එදා අද ඔබ කොයි වගේද සිටින්නේ? ஒரு மனித வாழ்க்கையில தனி ஜெபம் இருந்தால் நிறைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படும். මනුෂ්‍යයේ ජීවිතේ පෞද්ගලික යාඥාවක් තිබුණොත් බොහෝ ආශිර්වාදමත් ජීවිතයක් ඔහුගේ ජීවිතේ දකින්න පුළුවන්. நாங்கள் வாழுகிற சமூகத்தை பாருங்கள். අද අපි ජීවත් වෙන සමාජය දිහා நாம் බලන්න. பார்க்கிறோம் காலையில 4 மணியில இருந்து நடக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போகிறது. අපි දන්නවා උදෑසන 4 සිට ඇවිදීමට එක්තරා කණ්ඩායමක් එළියට இன்னொரு බහිනවා. கூட்டம் நாயோடு போகிறது. තව කණ්ඩායමක් සුනකයන් සමග ඇවිදිනවා. நாய் என்னத்துக்கு நாயை கொண்டு போறான்? කුමක් සඳහාද සුනකයෝ ගෙනියන්නේ? அதோட கடமையை நாய் செய்யறதுக்கு கொண்டு போறான். ඔහුගේ යුතුයකම් බල්ලා විසින් කරවන පිණිස ගෙනියනවා. நாய் என்ன செய்யணுமோ அதுக்காக இவன் போறான். බල්ලා කුමක්ද කරන්න ඕනේ? ඒ දේ කිරීම සඳහා මේ சிலர் පුද්ගලයා යනවා. முகம் கூட கழுவாமல் வேகமாக கடைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். සමහර අය මූණ පව ඕදන්න නැතුව වේගෙන් කඩසාපෝට சிலவங்க நேரத்தோடு சமையல் வேலை செய்யணும் என்று நேரத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். සමහර අය වේලාසෙනින් ඉවිම්පුන් කටයුතු කරන්න ඕනි කියලා වේලාසෙනින්ම කඩසාපෝට යනවා. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல යේසුස් වහන්සේ ජීවත් වුණ කාලේ எருசலேம் ஆலயம் 46 வருஷத்துல கட்டப்பட்ட ஆலயம். ජෙරුසලමේ දේව මාලිගාව වසර 46කින් ගොඩ அந்த නැගුවා. அளவு பெரிய கட்டிடங்கள். ඒ තරම් විශාල ගොඩනැගිල්ල. இயேசு அல்ல கட்டிடம். යේසුස් වහන්සේ නෙමෙයි ගොඩනැගිල්ල. கேட்டுக்கொள்ளுங்க. අවධානය යොමු කරන්න. இன்றைக்கு பல பெயரிடப்பட்டிருக்கிறது. අද බොහෝ දෙනාගේ නම් සඳහන්ව அந்த තිබෙනවා. கட்டிடம் இந்த கட்டிடம் அப்படி கட்டிடம் ஏசி கட்டிடம் ஓசி கட்டிடம் பல கட்டிட பெயர்கள் இருக்கிறது. ඒ ගොඩනැගිල්ලට විවිධාකාර නම් තබා තිබෙනවා. மக்கள் அதுக்குத்தான் வாழ்றாங்க. ජනතාව ඒ උදෙස්සා ජීවත් වෙනවා. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த நோக்கத்தை எப்பொழுதும் மறக்கவில்லை. නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පොළොවට පැමිණියා වූ තමන්ගේ සැලැස්ම කවමදාවත් අමතක කරේ නැහැ. ஆமென். ஆமென். எந்த சூழ்நிலையும் அவரை பாதிக்க இல்லை. කිසිම වාතාවරණයක් උන්වහන්සේට බලපෑම් කරේ නැහැ. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු நீ කරන්න. இருக்கிற சூழ்நிலைகள்ல ඔබ සිටින වාතාවරණය ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு இல்ல. අද යාඥා කරන අය නැහැ. வேதம் வாசிச்சு கீழ்ப்படுகிறவன் இல்ல. දේව වචනය කියවලා කීකරු වෙන අය නැහැ. தியானிக்கிறவன் இல்ல. මෙනෙහි කරන අය නැහැ. பைபிள் வாசிச்சு தூங்குறவன் இருக்கான். බයිබලය කියවලා නිදා ගන්න අය ඉන්නවා. பைபிள் வாசிச்சு சாட்டு போக்கு சொல்றவன் இருக்கான். බයිබලය කියවලා නිදහසට කරුණු කියන අය அவர்கள் ඉන්නවා. அப்படி இவர்கள் இப்படி. ඒ අය මේම මේ අය මේම. ஒவ்வொரு சூழ்நிலைகள் மக்களுடைய வாழ்க்கையில இருக்குது. එක එක මනුෂ්‍යයාගේ ජීවිතේ එක එක ආකාර වාතාවරණයක් கேளுங்க, තිබෙනවා. கர்த்தரை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේව අගෞරවයට ලක් කරමින් සිටිනවා. அசுத்தம் நிறைந்திருக்கிறது. ඔවුන් අපවිත්‍රකමින් පිරීලා සිටිනවා. பாவம் நிறைந்திருக்கிறது. පෞකාරකමින් පිරීලා සිටිනවා. அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. අයිතුකමින් පිරීලා සිටිනවා. மனுஷரை சார்ந்து வாழ்றாங்க. මනුෂ්‍යයා මනුෂ්‍යයාට ඇලී ජීවත් වෙනවා. மனுஷர் பணத்தை சார்ந்து வாழ்றாங்க. මනුෂ්‍යයා මුදලට ඇලී ජීවත් වෙනවා. மனுஷர் பதவியை சார்ந்து வாழ்றாங்க. මනුෂ්‍යයා තනතුරු වලට ඇලී ජීවත් වෙනවා. மனுஷர் தங்களுடைய விருப்பத்துக்காக வாழுகிறார். මනුෂ්‍යයා තමාගේ කැමැත්ත උදෙසා ජීවත් වෙනවා. இப்படி வாழுகிற இந்த சூழ்நிலையில මේම ජීවත් වෙන්නා වූ මේ වාතාවරණේ நீ யார்? ඔබ කවුද? ஏன் இந்த இடத்துல இருக்கிறாய்? ඇයි මෙතන සිටින්නේ? என்ன செய்கிறாய்? කුමක්ද කරන්නේ? என்ன செய்ய போகிறாய்? කුමක්ද කරන්නට යන්නේ? கேளுங்க, நாளைய தினத்தை குறித்து எங்களுக்கு தெரியாது. එට දවස ගැන අපි දන්නේ නැහැ. இன்றைக்கு இந்த மூக்கினால் வர்ற சுவாசம் ஆண்டவருடைய கிருபை. අද මේ මුකෙන් පිටෙන්නා වූ මේ හුස්ම දෙවියන් වහන්සේගේ කරුණාවයි. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். நான் இரா நேரத்தை விரும்புகிறதே இல்ல. මම රාත්‍රී කාලෙට කැමති වෙන්නෙම නැහැ. தூக்கத்தை நான் விரும்புறதே இல்ல. නිදිමතකමට මම කැමති වෙන්නෙම නැහැ.
சைனாக்கார மாதிரி இருக்கணும். චෛනාකාරය වගේ වෙන්න ඕනි. சின்ன கண்ணா இருந்தாலும் 18 மணித்தியால 20 மணித்தியால வேலை. පොඩි ඇස්සයක් නමුත් ඇවිල්ලා පැය 18ක් 20ක් වැඩ. இருக்கிறதே 24 மணித்தியால. තියෙන්නෙම දවසට පැය 24. நின்று கொண்டு தூங்கி ඔව් ඉටගෙන නිදියගෙන போக்குவரத்துல தூங்கி ගමන් බිමන නිදියගෙන அந்த வேலையிலே கண்ணோக்கமா இருக்கான். තමගේ වැඩ රාජකාරිවලම මූලස්ථානය. நம்முடைய ஜீவன் ஏன் கூட்டப்பட்டது? අපගේ ජීවනය ඇයි දීර්ඝ වෙලා எங்களுடைய තිබෙන්නේ? தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? මගේ පෞද්ගලික ආත්මික ජීවිතය මොන වගේද? ஒரு கிறிஸ்தவனுடைய එක කිතුණුවෙකුගේ அவன் கூடி ஜெபிக்கிறதுல அவன் ஜெப வீரன் என்று கணக்கெடுக்கப்படுவதே இல்லையா? ඔව් කණ්ඩායම් වශයෙන් යාඥා කිරීම ඔව් යාඥා වීරවරයෙක්යි ගණන් ගන්නෙම නැහැ. அவன் தனி ஜெபத்துல எவ்வளவு நேரம் தேவனோடு உறவு வைக்கிறானோ அதை வைத்துத்தான் அவன் ஆவிக்குரியவன் என்று தீர்மானிக்கப்படுகிறதா? ඔව් පෞද්ගලික ජීවිතේ කොපමණ වේලාවක් දෙවියන් වහන්සේ හා සම්බන්ධ වෙනවද? ඒක මුල් කරගෙන තමයි ඔහුගේ ආත්මික ජීවිතේ இன்றைக்கு ගණන් ගන්න தனி ඕනේ. ஜெபம் குடும்ப தலைவனிடத்துல இல்ல, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீ இல்ல, பிள்ளைகள் இடத்துல இல்ல, வாலிபர் இடத்துல இல்ல. என்ன சொல்லுவதென்று தெரியாது. අද පෞද්ගලික යාඥාව පවුලේ ප්‍රධානීන් අතරේ නැහැ, ස්ත්‍රීවරුන් අතරේ නැහැ, කණ්ඩායම් වශයෙන් නැහැ, තරුණ තරුණියන් අතරේ නැහැ. කුමක්ද කරන්න කියලා දන්නේ නැහැ. சிலவங்க முழிக்கிறாங்க. සමහර අය මේකට උඩ බලන බිම් බලනවා. சுத்தி சுத்தி எங்களுக்கு தான் அம்ப ஈராண்டு பாக்குறாங்க. දිගින් දිගටම අපිට තමයි මේ ඊතල් ප්‍රහාරය කියලා இரவு බලනවා. 10:45க்கு தான் வந்தோம். දාය කාලෙට තමයි ආවෙර. தாயாய் 40 பாட்ட ஆவே. அதுக்கு பிறகு மேல கழுவுறோம், ඊට පස්සේ ඇඟෝද ගන්නවා, அதுக்கு பிறகு சாப்பிடுறோம், ඊට පස්සේ කනවා, கொஞ்ச நேரம் Facebook வாட்ஸ்அப்போட இருக்கிறான், ටික වේලාවක් Facebook WhatsApp එකේ යනවා, அப்படியே 6:30 வரைக்கும் தூங்குறான். ඊට පස්සේ අය 45 වෙනකන් නිදා ගන්නවා. பாத்ரூமுக்குள்ள போனாலே 1.5 மணித்தியால நாத்தத்துக்குள்ள இருக்கிறான். බාත්රූම් එකට ගිහලා පැය කමාරක් ඉන්නවා ඒ ගන්ධ සමග. அவங்கள வெளியே எடுக்கிறதே கடினமா இருக்கு. ඔව් එළියට ගන්න එකම අමාරුයි. அந்த நாத்தம் பழகிட்டு ඒ ගන්ධට පුරුදු වෙලා. அதுக்கு பிறகு சீக்கிரமா ரெடி ஆகுறான். ඊට පස්සේ ඉක්මනට ලෑස්ති වෙනවා. தனி ஜெபம் எங்க? පෞද්ගලික යාඥා ජීවිතේ කෝ? தனி ஜெபம் எங்க? පෞද්ගලික යාඥා ජීවිතේ කෝ? தனி ஜெபம் எங்க? පෞද්ගලික යාඥා ජීවිතේ ஒரு කෝ? மனிதனுடைய வாழ்க்கையில தனி ஜெபம், தேவனோடு தனி உறவு இல்லாவிட்டால் මනුෂ්‍යයෙකුගේ ජීවිතේ පෞද්ගලික යාඥාවක් පෞද්ගලික සම්බන්ධතාවයක් දෙවියන් වහන්සේ හා සමග නැතිනම් தேவன் மேலுள்ள அன்பிலே அவன் வீழ்ச்சி அடைந்து விட்டான். දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබෙන ප්‍රේමය තුල ඔව් වැටිලා සිටිනවා. இன்றைக்கு நிறைய பாஸ்டர்மாரா இருந்தாலும் லேப்டாப் தான், අද බොහෝ පාස්තල හිටියත් ලැප්ටොප් එක තමයි, ஐபேட் தான், iPad එක அதுல තමයි, தான் பிரசங்கம். එතන තමයි දේශනාව. இல்லாட்டி உகசின் ஜெபக் மாட பிரசங்கத்தை மாத்தி மாத்தி ரொட்டி அடிக்கிற மாதிரி ரொட்டி அடிச்சு கொண்டு එහෙම නැත්නම් තව දේවදාසයෙක්ගේ දේශනාවක් වෙනස් කර කර රොටි පෙරලනවා වගේ පෙරලනවා. அவங்களே பேசி அவங்களே கத்தி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி வந்து அவங்களே சந்தோஷப்பட்டு அவங்களே போறாங்க. ඔවුන්ම කතා කරලා ඔවුන්ම කෑ ගාලා ඔවුන්ට heart attack එනවා වගේ ඔවුන් ප්‍රීති වෙලා ඔවුන්ම පිට වෙනවා. மக்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்ல, ජනතාවගේ ජීවිතේ වෙනසක් නැහැ, மாற்றமே இல்ல. වෙනසක්ම නැහැ. இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிறார். මෙහෙම තමයි අද කිතුණු නායකයෝ සිටින්නේ. நம்ப தகுந்த ஒரு தலைவர்களை கண்டுபிடிப்பது அரிது. විශ්වාස කරන්න පුළුවන් නායකයෙක් සොයා ගැනීම ඉතාම இன்றைக்கு අමාරුයි. திறப்புல நிற்கக்கூடிய தலைவர்கள் இல்லை. අද ඇවිල්ලා කඩුල්ලේ සිට ගන්න පුළුවන් නායකයෝ නැහැ. ஒருத்தன் பிரசங்கிக்கிறான், பணம் தான் ஆவியானவருக்கு தேவை என்று. කෙනෙක් දේශනා කරනවා මුදල් තමයි ආත්මයන් වහන්සේගේ ක්‍රියාකාරීත්වය அதுக்கு කියලා. பின்னால நிக்கிற கைத்தட்ட ஒரு கூட்டம் இருக்கு. ඒක පසුපස්සේ ඉඳලා අප්පුඩි ගාන කණ්ඩායමක් ඉන්නවා. அவன் சத்தியத்தை பேசுறான் இல்ல, ඔවුන් සත්‍යතාවය කතා කරන්නේ නැහැ. அவன் மனுஷரை உசத்தி கொண்டு இருக்கிறான். ඔවුන් මනුෂ්‍යව උස්සස් කරනවා. மனுஷர் அவனை உயர்த்தி கொண்டிருக்கிறான். මනුෂ්‍යෝ ඔහුව උස්සස් කරනවා. தனி ஜெபம் உள்ள மக்களை தேடு கண்டுபிடிப்பது அரிதா இருக்கிறது. පෞද්ගලික යාඥා ජීවිතයක් තියෙන මනුස්සයෙක්ව සොයා ගැනීම හරි අමාරු ஒரு වෙලා තිබෙනවා. தனி ஜெபம் இருந்தாவான் පෞද්ගලික යාඥාවක් තිබුණොත් තමයි அவன் ஆண்டவருடைய அன்பின் மேல இன்னும் ஊற்றெடுக்க இன்னும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். ඔහු දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය තුල තව දිය උල්පතක් මෙන් ඔවුන් දිගින් දිගටම වර්ධනය වෙනවා. கேளுங்க, எனக்கு பசி என்றா நான் தான் சாப்பிடணும். හොඳට සවන් දෙන්න මට බඩගිනි නම් මම තමයි කන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්.
ஆமென். ආමේන්. எனக்கு பசி என்றா நான் தான் சாப்பிடுவேன். මට බඩගිනි නම් මම තමයි කන්න ඕනේ. சில நேரம் சகோதரன் வாங்கி தரலாம். සමහර විට සහෝදරයෙක් අරන් දෙන්න පුළුවන්. அதே மாதிரி நீங்களே ஜெபிங்க, நீங்களே இருக்காயிங்க. ඒ වගේම ඔබම යාඥා කරන්න කියලා අනිත් කෙනා කෙරේ ඇලී ඉන්න එපා. ஜெபகோபுரம் என்று ஒன்று இருக்கு. යාඥා කුළුණ කියලා එකක් තිබෙනවා. ஜெபகோபுரம் යාඥා කුළුණ. 24 மணித்தியால டிஸ்பென்சரி மாதிரி 24 மணித்தியால ஜெபம் என்று ஒன்று இருக்கு. පැය 24 ඩිස්පෙන්සරි වගේ පැය 24 යාඥා කුළුණ කියලා එකක් இவங்க තිබෙනවා. ஜெபத்தை அங்க அனுப்புவாங்களாம். මේ යාඥාව එහි අවනවලු හෙට. அவங்க பணத்தை சேர்த்து கொண்டே இருப்பாங்களாம். ඒ අය මුදල් එකතු කරගෙන ඉන්නවා. இன்னைக்கு ஜெபகோபுரம் இல்ல, பணக்கோபுரம். අද යාඥා කුළුණක් නෑ, මුදල් කුළුණක් තිබෙනවා. தனிப்பட்ட ஜெபம் இல்ல. තනි යාඥාවක් නෑ. நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம் இருக்கா? අද ඔබගේ ජීවිතේ පෞද්ගලික යාඥාවක් තිබෙනවද? இயேசு ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். යේසුස් වහන්සේ යාඥාවේ වැදගත්කම තේරුම් ගත්තා. ஜெபத்திலே மூழ்கி இருந்தார். යාඥාව තුල ගිලිහි සිටියා. தனி ஜெபத்தில தான் தேவனோடு பேசி அநேக திட்டங்களையும் தீர்மானங்களையும் இயேசு எடுத்தார். තනියම යාඥා කළා තමයි දෙවියන් වහන්සේ සමග කතා කරමින් බොහෝ තීරණ සැලසුම් ගත්තේ. எனக்கு வேடிக்கையா இருக்குது. මට මේක හරි පුදුම දෙයක්. நான் 78வது ஆண்டு 79வது ஆண்டு ரவீந்திரநாத் என்ற ஒரு தேவதாசன் கொட்டேனா ஆலயத்துக்கு வந்திருந்தார். 78 වසරවල රවිත්‍රනාත් කියන දේවදාසේ කොටහෙන ගෘහයකට ඇවිල්ලා සිටියා. அருமையான தேவ பிரசன்ன நிறைந்த மனிதன். හොඳට දෙවියන් වහන්සේගේ තේජස්සින් පූර්ණ அவள் මනුෂ්‍යයෙක්. வந்து பிரசங்கிக்கிற நேரமெல்லாம் ඌ ඇවිල්ලා දේශනා කරන විට தேவ பிரசன்ன மக்களை யாரென்று காண்பிக்கும். දෙවියන් වහන්සේගේ මහිමේ මනුෂ්‍යයන්ට කවුද කියන එක පෙන්눔 කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන් කියන්නේ. சில நேரம் நீங்க நினைக்கலாம் நான் பேசுற பேச்சில வெறுப்பில்லையா வருது. සමහර විට ඔබ හිතන්න පුළුවන් මම කතා කරන කතාව තුල එපා වීමක් பாஸ்டர் பிரசங்கம் பண்றது வெறுப்பை இல்லையா ஏற்படுத்துது. පාස්ටර් දේශනා කරනකොට එපා වීමක් உனக்கு வெறுப்பை ஏற்படுத்துதா விருப்பை ஏற்படுத்துதா நீ தீர்மானி. ඔබට එපා වීමක් ඇට ගන්නවද ආස්සාවක් ඇට ගන්නවද කියලා ඔබ எனக்கு තීරණය කරන්න. மற்றவண்ட மாதிரி எனக்கு பிரசங்கிக்க என்ன அழைக்கல தேவன். අනිත් අය වගේ දේශනා කරන්න මාව දෙවියන් වහන්සේ තෝරගත්තේ නැහැ. அப்படி எல்லாம் தலைவர்கள் வந்துட்டு போனாங்க. එimhe ඇවිල්ලා නායකයෝ ඇවිල්ලා ගියා. இப்ப சபைகள்ல விசேஷித்த ஊழியர்களை அழைக்கிறாங்க. දැන් සභාව තුල විශේෂිත දේව සේවකයන්ව කැඳවනවා. எதுக்கு? කුමක් සඳහා? நாங்களும் விசேஷித்த ஊழியர்களை சபையில எடுத்திருக்கிறோம். අපිත් විශේෂිත දේව සේවකයන්ව සභාවට කැඳවනවා. இத்தனை லட்சம் செலவழித்திருக்கிறோம். මෙපමණ ලක්ෂ ගණනක් වියදම් කරනවා. அதோடு நாங்கள் சாப்பாடு கொடுக்கிறோம். ඒ සමගම අපි ආහාර වේලකුත් දෙනවා. மக்கள் வராத மக்கள் எல்லாம் சாப்பாடை வந்து சாப்பிட்டு நல்ல சாப்பாடுன்னு போறான். එන්නේ නැති අය ඇවිල්ලා හොඳට කාලා හොඳ කෑම වේලක් කියලා යනවා. விசேஷித்த பிரசங்கங்கள் இருக்குது. විශේෂ දේශනා තිබෙනවා. ஒருத்தனும் மாற இல்ல. කිසි කෙනෙක් වෙනස් වුණේ නැහැ. தனி ஜெபத்தை திரும்ப தொடக்கிற மாதிரியும் இல்ல. පෞද්ගලික යාඥාවක් නැවත පටන් ගන්නවා වගේත් නැහැ. வராதவன் கூட பாஸ்டர் நல்ல சாப்பாடுங்கிறான். එන්නේ නැති අය පවා කියනවා පාස්ටර් හොඳ කෑම වේලක් சில කියලා කියනවා. நேரம் தனி ஜெபம் இல்லாதவன் பணம் கொடுத்து சபையில ஆக்களை வைக்கிறான். සමහර විට පෞද්ගලික යාඥාවක් නැති අය මුදල් වියදම් කරලා මනුෂ්‍යයන්ව එකතු කරනවා. அனுதாப ஓட்ட பெற்றுக் கொண்டிருக்கிறான். ඔවුන් ඇවිල්ලා අනුකම්පාවේ වෝට්ස් ගන්නවා. இயேசு அப்படி ஒரு அனுதாப ஓட்ட பெறவே இல்ல. යේසුස් වහන්සේ ඒ වගේ සානුකම්පිත දයාව සහිත ඒ ඡන්ද විලාසයක් තමාට ගත්තේ 3 නැහැ. நாட்கள் இருந்தவங்களுக்கு தான் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுத்தாரு. දින 3ක් රැඳී සිටිය අයට තමයි රොටි 5යි මාළු කූරි 2යි ආශිර්වාද කළ දුන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இன்னும் சபைக்கு வந்து சிலர் 7:40க்கு வந்தாங்க, சிலர் 7:50க்கு வந்தாங்க, சிலர் 8 மணிக்கு வந்தாங்க, சிலர் 8:10க்கு வந்தாங்க, 8:20க்கு வந்தாங்க, 8:25க்கு வந்தாங்க இருக்கிறாங்க. ஆனா 3 நாள் இருப்பாங்களா இப்படி? සමහර අය තම 8:45ට 8:50ට 8ට 8:10ට 8:15ට මේ එක එක වෙලාවට එනවා. නමුත් දින 3ක් ඉඳීද මේ වගේ. கடவுளை சந்திக்க வந்திருக்காங்க. දෙවියන් වහන්සේ මුණ ගැස්සෙන්න ඇවිල්ලා ඉන්නවා. உண்மையா கடவுள் அவங்களை சந்திக்கிறாரா? ඇත්තටම උන් දෙවියන් වහන්සේව මුණ ගැහෙනවා. வாழ்க்கை மாறுதா? ජීවිතය වෙනස් වෙනවද? தனி ஜெபம் பெருக போகுதா? පෞද්ගලික යාඥා වර්ධනය වෙනවද? தனி ஜெபம் உன் சூழ்நிலையை விட
பெரிதா இருக்க வேண்டும். පෞද්ගලික යාඥාව ඔබේ වාතාවරණයට වඩා ඉහළින් තිබෙන්න ඕනි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாய் தட்டுங்க. මහිමයටපත් කරමු. உனக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டம் கடந்து போற சூழ்நிலையை விட உன் தனி ஜெபம் தேவனோடுள்ள உறவு அதுதான் உனக்கு பெரிதா இருக்க வேண்டும். ඔබට තිබෙන වාතාවරණය ඔබ ගමන් කරන්නා වූ ජීවිත විලාසයට වඩා ඔබේ පෞද්ගලික තනි යාඥාව තමයි විශාල අධික ලෙස තිබෙන්න ඕනි. ஜோர்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், ජෝර්ජ් මුලර් කියලා දේව මිනිසෙක් உன் කියනවා. பிரச்சனையை விட உன் தேவன் பெரியவர். ඔබගේ ප්‍රශ්නයට වඩා ඔබේ දෙවියන් වහන්සේ උතුම්ය. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையை நீ கடந்து போகலாம். හැම මිනිසෙක්ම විවිධාකාර වාතාවරණයන් පසු කරමින් ගමන් කරන්න அன்னாளுடைய පුළුවන්. வாழ்க்கையில தேவன் அடைத்தார். අන්නාගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේ වසා දැම්මා. சிங்கங்களுக்குள்ளே தானியேலை தேவன் அனுமதித்தார். සිංහයන් අතරේ දානියෙල්ව දෙවියන් වහන්සේ අනුමත කරා. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோவை அக்கினிக்கு முகம் கொடுக்க நடத்தினார். ශාද්‍රාක් මේසක් ආබේත් නෙගෝව දෙවියන් වහන්සේ ගිනි මධ්‍යයට අනුමත කරා. சீசர்களை அவமானப்பட இடம் கொடுத்தார். ගෝලයන්ව අවමානයට ලක් කරන්න අනුමත කරා. எரேமியா தீர்க்கதரிசி යෙරේමියා අනාගත වක්තෘතුමාව அவனை அடித்து குழியிலே போடுகிறார்கள். එතුමාට පහර දීලා වලවල් වල දානවා. தேவன் அனுமதித்தார். දෙවියන් වහන්සේ අනුමත කරා. தேவன் அனுமதித்த காரியங்கள் உன் வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? உன் வாழ்க்கையில நீ தேடிக்கொண்டது எத்தனை இருக்கிறது? දෙවියන් වහන්සේ අනුමත කළපු කාරණා ඔබේ ජීවිතේ කොහොමද තිබෙන්නේ? ඔබ ඔබේ ජීවිතේ සොයාගත්ත දේවල් මොන වගේද? நீ நஞ்ச குடிச்சா நீ சாவா. ඔබ වහාබිවොත් ඔබ මැරෙයි. நீ பிழையானதை செய்தால் அதன் பலன் உனக்கு வரும். ඔබ වැරදි දෙයක් කරොත් ඒකේ ප්‍රතිඵලය ඔබට ලැබෙයි. இன்றைக்கு தேவனோடுள்ள தனி உறவு தனி ஜெபம் இல்லவே இல்லை. අද දෙවියන් වහන්සේ සමග තිබෙනා පෞද්ගලික සම්බන්ධතාවයන් තනි යාඥාවන් ජීවිතේ ඇත්තේම නැහැ. ஸ்பீடா வார ஸ்பீடா போயிருவேன். වේගෙන් එනවා වේගෙන් පිටව යනවා. ஸ்பீடா அழிவை சம்பாதிச்சிருவேன். වේගෙන් සියල්ල කරගන්නවා. ஸ்பீடாக அழிவை சம்பாதித்து விடுவாய். වේගෙන්ම විනාශයත් ඔබට අම්බ කරගන්නවා. புடரிய கடினப்படுத்திராத. ඔබගේ කුලල් තද කරගන්න එපා. குடும்ப தலைவர்களே, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகளே, வாலிப பிள்ளைகளே புடரிய கடினப்படுத்தாதீங்க. පවුලට ඇතෙන ප්‍රධානීනි ස්ත්‍රීවරුනි තරුණ දූ දරුවනේ ඔබේ සිත් දැඩි කරගන්න එපා. இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் மேல் அன்பு இல்லாமலே போய்விட்டது. අද ඔබේ පෞද්ගලික ආත්මික ජීවිතයේ දෙවියන් වහන්සේ කෙරේ ප්‍රේමයක් නැතුවම තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இல்ல, නෑ. அன்பு இல்ல, ප්‍රේමේ නෑ. தேவனுக்கான வேகமும் இல்ல. දෙවියන් වහන්සේ කෙරෙහි ශීඝ්‍රතාවයකුත් නෑ. வேகம் උන්වහන්සේ කෙරෙහි කඩිස්සර භාවයක් නැත්නම් ඉජ්වලතකමක් නෑ. இல்லாமலே போய்விட்டது. ඒක නැතුවම කියලා. கவனம். ප්‍රවේශම්. உண்ட தனி ஜெபத்தை, தனிய தேவனோடு இருக்கிற நேரத்தை பணம் களவாடினால் பணத்தை விட தேவனோடு இருக்கிறதை கூட்டு. ඔබ ඇවිල්ලා යම් දෙයක් සොරකම් කරන මුදල් ඊට වඩා දෙවියන් වහන්සේ සමග තිබෙන සම්බන්ධතාවයේ අධිකකම වැඩි කරගන්න. தனி ஜெபம் இல்லாம இச்சைக்கிடம் கொடுத்தால் மனம் திரும்பி தனி ஜெபத்துக்கு உன்னை ஊற்று. ඔබ පෞද්ගලික යාඥා ජීවිතයක් නැතුව තෘෂ්ණාවට ඉඩ දුන්නා නම් පසුතැවිලි වී පෞද්ගලික යාඥාව අධික කරගන්න. முதல் சாப்பாடு, පළමු කොට ආහාර, முதல் உடுப்பு, පළමු කොට ඇඳුම්, உலகம் மாதிரி நான் வாழணும், මේ ලෝකාකාර ස්වභාවයෙන් මා ජීවත් වෙන්න ඕනේ. உலகத்துக்கு ஒத்து ஓடணும். ලෝකයට සමානව දුවන්න ඕනේ. எச்சரிக்கை. ඔබට අවවාද කරනවා. அது உன்னுடைய தனி ஜெபத்தை அழித்திருந்தால் மனம் திரும்பு. එය ඔබේ පෞද්ගලික යාඥා ජීවිතය විනාශ කර තිබේ නම් පසුතැවිලි වෙන්න. ஆகையினால உன் சூழ்நிலையை விட தேவனோடுள்ள உறவான அந்த தனி ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில முதலா இருக்கணும், முக்கியத்துவமா இருக்கணும், பெரிதா இருக்கணும். ඒ නිසා ඔබගේ වාතාවරණයට වඩා මොන ස්වභාවයක් නමුත් පළමු කොට දෙවියන් වහන්සේ තිබෙන සම්බන්ධතාවයේ අධික වෙන්න ඕනේ. යාඥාවට මූලස්ථානයක් තිබෙන්න ඕනේ. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். பிராக்டிஸ் பண்ணு வாழ்க்கையில. අපි මේක ජීවිතයේ ක්‍රියාවට දාමු. தனி ஜெபத்துல உள்ள நன்மையை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். පෞද්ගලික යාඥා ජීවිතේ වෙන්නව යහපත්කම් ගැන ඔබට ප්‍රකාශ කරන්න. தனி ஜெபம் உன்னிடத்துல இல்லாதத சொல்றேன். පෞද්ගලික යාඥා ජීවිතයක් නැතිවීමට හේතු කියන්නේ. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தனி ஜெபம் இருந்தாவா, මිනිසෙකුගේ ජීවිතයේ පෞද්ගලික යාඥාවක් තිබුණොත් இருதயத்துல உள்ளது முற்றிலும் ஆண்டவர் அவனுக்கு காண்பிப்பாரா. ඔහුගේ හදවතේ තිබෙනා වූ සියලුම දේ දෙවියන් වහන්සේ ඔහුටම ප්‍රකාශ කරනවා. ஆமென். ආමේන්.
கையெழுத்து சொல்லுங்க ஆமென் අතෝස්සලාමේන් කියමු. ஆமென் ஆமென். ஒரு மனிதனுடைய தனி ஜெபம் இருந்தாவா அவனுடைய இருதயத்துல உள்ளது அப்படியே தேவன் காண்பிப்பான். මනුෂ්‍යයෙකුගේ පෞද්ගලික යාඥාවක් තිබුණොත් ඔහුගේ සිතේ තිබෙන සියලුම දේ දෙවියන් වහන්සේ උඩ පෙන්눔 කරනවා. தனி ஜெபம் இல்லாதபடினால அவனுக்கு எப்படி காண்பிப்பது? පෞද්ගලික යාඥාවක් නැති නිසා ඔහුව කෙසේද ඔහුට කවුද කියලා හඳුන්වා දෙන්නේ. சில நேரம் நீ குற்றம் செய்திருந்தா සමහර විට ඔබ වැරදි කර තිබේ නම් பலவீனத்துல விழுந்திருந்தா දුර්වලකමේ වැටී நீ සිටිනවා. தனி ஜெபத்துக்கு தேவனுடைய பாதத்துக்கு போகும்போது ඔබ පෞද්ගලික යාඥාවකට දෙව අභිමුඛයට යන කල இந்த இடத்துல நான் குறை உள்ளவனா இருக்கிறேன், මෙතනදී මට අඩුවක් තිබෙනවා. குற்றமுள்ளவனா මම இருக்கிறேன் වරදකාරයෙක්ව සිටිනවා. என்பதை உனக்கு கர்த்தர் காண்பிப்பாரே. එලෙසින් දෙවියන් වහන්සේ ඔබව ඔබටම පෙන්눔 කරනවා. அப்படி காண்பிக்காதபடினால உன்னிடத்துல தனி ஜெபம் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்ல, மாற்றம் இல்ல. එලෙස පෙන්눔 කරන්නේ නැති නිසා ඔබට පෞද්ගලික යාඥාවක් නැහැ, ඔබට පසුතැවිල්ලක් නැහැ, මනස්ථාපනයක් නැහැ. இரண்டாவது, දෙවනුව உன்னுடைய பின்வாங்கின நிலை ඔබ පසුබැස සිටින ස්වභාවය தேவன் காண்பிச்சிருப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට පෙන්눔 කර දෙනවා. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අපොලසනාදයක් දෙමු දෙවියන් වහන්සේ. உற்சாகமாய் தட்டுங்க. ජීවිතවත් உன் අපොලසනාදයක් දෙමු. பின்வாங்கின நிலைமை உனக்கு காண்பித்திருப்பார். ඔබ පසුබැස සිටින ස්වභාවය ඔබට පෙන්눔 කරනවා. காண்பித்திருப்பார். උන්වහන්සේ පෙන්눔 කරයි. ஏதோ ஒரு விதத்துல நீ பின்வாங்கிட்ட. මොනවදෝ ක්‍රමයකින් ඔබ පසුබැස සිටිනවා. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தலே சபைக்கு சொல்லுகிறார், වර්ණ ගිස්මේ අලුත් ගිස්මේ උන්වහන්සේ එළිදරව් පොතේ සභාවට කියනවා. நீர் என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ அறிந்து. කුමන ස්ථානයේ සිටින ඔබ වැටුණාදයි නුඹම දැනගෙන அப்படி என்றால் සෝදිසිත බලන්න. கிறிஸ்தவ தலைவர்களும் விழுந்திருக்கிறார், එහෙනම් කිතුණු නායකයොත් වැටිලා සිටිනවා. ஊழியக்காரர்கள் விழுந்திருக்கிறார், සේවකයෝ වැටිලා மந்தைகள் සිටිනවා. விழுந்திருக்கிறார்கள். බැටළු රැළ වැටිලා සිටිනවා. ஒரு சகோதரன் வந்தார், එක සහෝදරයෙක් ආවා. பாஸ்டர் இப்ப நான் நல்லா இருக்கேன்டார். පාස්ටර් දැන් මම හොඳට ඉන්නවා. அப்ப நான் கேட்டேன், இதுக்கு முதல்ல நீ கெட்டா போயிருந்தேன், ඔබ මීට කලින් විනාශ වෙලාද සිටියේ? ஏன் ஜோக் அடிக்கிறீங்கடா? ඇයි ජෝක් ගන්න කියලා? நான் ஜோக் அடிக்கல, உனக்கு கண்ணத்துக்கு அடிக்கிறேன். ඔබට ජෝක් ගැවෙන්නේ කනට ගහන කිව්වා. இப்ப எப்படி நீ நல்லா இருக்க? දැන් කොහමද බොඳින්නේ? சபையும் செய்யறேன், සභාවත් කරනවා. வீட்டு புரோக்கரா இருக்கேன், ගෙවල් බ්‍රෝකර් කෙනෙක් நல்ல வீடு ஒன்று எடுத்து கொடுத்தேன். හොඳ ගයක් අරන් දුන්නා. வீட்டு புரோக்கருக்கு என்ன கிடைக்கும்? විට ගෙවල් බ්‍රෝකර්ට මොකක්ද ලැබෙන්නේ? என்ன செய்யும்? புரோக்கர் காசு கிடைக்கும். බ්‍රෝකර් මුදල් ලැබෙනවා. இவன் பாஸ்டர் வீட்டு புரோக்கரா நிக்கிறான். මොහු පාස්ටර් කෙනෙක් ගෙවල් බ්‍රෝකර් කෙනෙක් කර සිටිනවා. எல்லாம் தீர்ந்துட்டு ඔක්කොම හරි ගියා. இழிவான ஆதாயம். මේක ඇවිල්ලා සූක්ෂම ආදායම් ක්‍රමය. புரோக்கர் வேலையை செய்யட்டும், බ්‍රෝකර් වැඩේ කරන්න. பாஸ்டர் வேலையை செய்யட்டும். පාස්ටර් වැඩේ කරන්න. இவன் ஆண்டவரோட தனிச்சு இருந்தா இந்த புரோக்கரா மாற மாட்டானே. මොහු දෙවියන් වහන්සේ සමග තනි වී සිටිනම් බ්‍රෝකර් කෙනෙක් වෙන්නේ නැහැ. அவன் முகம் மாறிச்சு, ඔහුගේ මුහුණ වෙනස් වුණා. பின்வாங்கிட்டான். පසුබට වෙලා. அழைப்பு எங்கோ அவன் எங்கேயோ, කැඳවීම කොහෙද? ඔහු කොහෙද? தரிசனம் இல்ல. දර්ශනයක් නැහැ. தரிசனம் இல்ல. දර්ශනයක් නැහැ. எத்தனை பேர் பின்வாங்கி இருக்கிறீங்க இந்த இடத்துல? කී දෙනෙක් පසුබට වී සිටිනවද මේ ස්ථානයේ? ஏஜென்சி வேலை செய்யறவன் ஏஜென்சி வேலை செய்வான். ඒජන්සි වැඩේ කරන්න ඕන කෙනා ඒජන්සි වැඩේ முழு කරනවා. நேரமோ 10 நேரம் ஒரு ஊழியக்காரன் ஏஜென்சி செஞ்சா இழிவான ஆதாயம். පූර්ණ කාලීනෝ අර්ධ කාලීනෝ සේවකයෙක් ඒජන්සි වැඩ කරනවා නම් ඇවිල්ලා සූක්ෂම උපක්‍රම සිදුවගෙන ආදායම. அவன் தனி ஜெபம் சரியில்லை, ඔහුගේ පෞද්ගලික ඔහුගේ ජීවිතය හරි නැහැ. அவன் இருதயத்தில் உள்ளது வெளியரங்கமாகும். ඔහුගේ සිතේ තිබෙන දේ පිටතට පැමිණෙනවා. பின்வாங்கின நிலை மறைக்க முடியாது. පසුබට වී තිබෙන දේ ඔහුට සංගවා ගන්න. வேதம் சொல்லுது, ஆண்டுடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற ஆழங்களை காணுகிற கண்களாம். දෙවියන් වහන්සේගේ ඇස් වනාහි ගිනි ජාලාවක් මෙන් ගැඹුර සෝදිසි කර බලන්නා වූ ඇස්. ஒரு மனுஷன் தனி ஜெபம் இருந்தா கேளுங்க, ஆண்டவரை நெருங்க தேவன் கிருபை செய்வார். මනුෂ්‍යයෙකුගේ පෞද්ගලික යාඥාවක් තිබෙනවා නම් දෙවියන් වහන්සේට සමීප වෙන්න උන්වහන්සේ කරුණාව கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. අපරසන්නාදය දීලා උන්වහන්සේට ප්‍රශංසා කරනවා. நீங்க ஆண்டவனை நெருங்கி இருக்கிறீங்க, ඔබ දෙවියන් වහන්සේටද සමීපව සිටින්නේ. உலகத்தை நெருங்கி இருக்கிறீங்க, ලෝකයට සමීප වෙනවා. மாம்சை
உலகத்தை நெருங்கி இருக்கிறீங்க, ලෝකයට සමීපව සිටිනවා. மாம்ச இச்சையை நெருங்கி இருக்கிறீங்க, මානසික තෘෂ්ණාවට සමීපව ஜீவனத்தின் සිටිනවා. பெருமையை நெருங்கி இருக்கிறீங்க, ජීවිතේ අහංකාරකමට සමීපව உலக සිටිනවා. இச்சையை நெருங்கி இருக்கிறீங்க. ලෝකයේ තෘෂ්ණාවට සමීප වෙනවා. தேவனோடு தனித்திருக்கிற மனுஷன் தேவனை நெருங்குவானே ஒழிய உலகம் அவனை நெருங்காது. දෙවියන් වහන්සේ සමීපව සිටින මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේට සමීප වෙන මිසක් ලෝකයට සමීප වෙන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. நீங்க யாரை நெருங்கி இருக்கீங்க? ඔබ කහටද සමීපව සිටින්නේ? மாய்மாலம் இருக்கிறது ඔබ உங்களிடத்துல, මායාකාරී ස්වභාවයක් உங்களிடத்துல තිබෙනවා. பொய் இருக்கிறது, ඔබ බොරු තිබෙන ඔබ ජීවිතේ. வஞ்சகம் இருக்கிறது, වංචාව තිබෙනවා. தந்திரம் இருக்கு, ඔබ සූක්ෂම ක්‍රමවේදයන් තිබෙනවා. உங்களிடத்துல இருக்கிறது. ඔබ තුල තිබෙනවා. காலம் பதில் சொல்லிவிடும். කාලය ඔබට පිළිතුරු සපයයි. எத்தனையோ வருஷங்கள் போய்விட்டது. කොච්චරදෝ වසර ගණනාවක් ගියා. மணித்தியால கணக்குல தனித்திருந்து ஜெபிக்க வேண்டிய உன் வாழ்க்கை இன்றைக்கு உன் கணவன் எங்கோ, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கோ, உன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே போய் வஞ்சிக்கப்பட்டு விட்டது. ඔබ පෞද්ගලිකව පැය ගණන් යාඥා කළ යුතු ඔබ අද ඔබේ සම්පූර්ණ ඔබේ පෞල් ජීවිතේ ඔබේ දරුවෝ සියලු දෙනාම වංචාවට ලක් වෙලා. இந்த 6 மாசத்துல எவ்வளவு நீ தேவனை நெருங்கி இருக்கிறாய்? මේ මාස අය තුලදී කොපමණ දුරට දෙවියන් වහන්සේට ඔබ සමීප වුණාද? எவ்வளவு தேவனை கிட்டி சேர்ந்திருக்கிறாய்? කොපමණ දුරට දෙවියන් වහන්සේට ලං වුණාද? எவ்வளவு தேவனை சமீபித்து இருக்கிறாய்? දෙවියන් වහන්සේ වෙතට කොපමණ දුරට ඔබ සමීප වුණාද? ஆண்டவரே ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்னைக்கு எவ்வளவு பிளான்களோட வந்திருப்ப தெரியுமா? අද කොපමණ සැලසුම් සහිතව මෙතනට එන්න ඇද්ද? எவ்வளவு பிளான் இருக்கு உண்ட இருதயத்தின் ஆழங்கள் அப்பா. ඇතුළු සිතේ ගැඹුරාන්තයේ ඒ තරම් විශාලව තිබෙනවා. போவ போவத்தான் தெரியும் இவன் யாருண்டு. යන්න යන්න තමයි දැනගන්න පුළුවන් මොහුගේ ඇත්ත ස්වභාවය මොහු කවුද කියලා. ஆரம்பத்துல இருந்து நடிச்சிட்டோம், ආරම්භයේදී රංගපානවා, முகமூடி போட்டுட்டோம், මුහුණු වැස්මක් දමා ගන්නවා, கனி உள்ளவன மாதிரி காண்பிச்சிட்டோம், ඵල තිබෙනවා වගේ පෙන්නනවා, வரமுள்ளவன மாதிரி நடந்துட்டோம். දීමනා තිබෙනවා වගේ පෙන්නනවා. இப்பதான் கனி வெளியே வருது. දැන් තමයි ඵල එළියට එන්නේ. இப்பதான் இருதயம் யார் என்பது காண்பிக்குது. දැන් තමයි සිත කවුද කියලා පෙන්눔 කරන්නේ. இப்பதான் எதின் மேல் வாஞ்சை என்று விளங்குது. දැන් තමයි සිත කුමක් කරෙයිද කියලා පිපාසු වෙන්නේ. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தாங்க. ඊශ්‍රායල් ජනතාව වසර 40ක් කාන්තාර ගමනේ සිටියා. ஆனா அந்த 40 வருஷமும் அவங்களுடைய இருதயத்துல எகிப்து இருந்தது. නමුත් ඒ වසර 40ම ඔවුන්ගේ සිත්වල ඊජිප්තුව ගැබ්බෙලා තිබුණා. எகிப்து எப்படிப்பட்டது? ඊජිප්තු මොන වගේද? ராஜாவைத்தான் வணங்கணும், රජ කෙනෙකුට තමයි নমස්කාර කරන්න ඕනේ. கத்தி வாழ்த்தா, ඔවුන් ඇවිල්ලා කඩුව පීහිය තමයි. வெட்டி கொத்துறதுதான். කපලා කොටන එක තමයි. அவன் தான் பெரியவன், ඔහු තමයි උත්තමයා. அவன் விருப்பம் தான். ඔහුගේ කැමැත්ත තමයි. நன்றா சிந்திங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. நீங்க தேவனை நெருங்கி இருந்தா அவங்களோட தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இன்னைக்கு இன்னும் கூடிக்கொண்டு தான் இருக்கு. ඔබ දෙවියන් වහන්සේට ලංව සිටියා නම් තව තව ඔබේ පෞද්ගලික ජීවිතය අධික වීගෙන යනවා. ஆமென். ආමේන්. நெருங்க இல்ல. இன்றைக்கு குடும்ப இன்றைக்கு அப்பா அம்மா தினம் எந்த அளவு கடவுளை நெருங்கி இருக்க, අද පියවරු කොපමණ දුරට දිනපතා දෙවියන් වහන්සේට සමීප වෙනවා. எவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஒண்ணுமில்லே. බොහෝ දේ ඇවිල්ලා මහන්සි වෙලා බොහෝ දේ වැය කරලා මොකුත්ම නැහැ. எதை சம்பாதிச்சு ஒன்றுமில்லே, தேவனோடு உள்ள உறவுல நீ விழுந்து விட்டாய். ඔබ මොනම ආදායමක් ලැබෙවොත් දෙවියන් වහන්සේ තිබෙන සබදතාවය ඔබ වැටිලා සිටිනවා. நல்லதொரு ஆசாரியனா இருக்க வேண்டிய நீ, හොඳ පූජකෙක් වෙන්න ඕන ඔබ. நீ எப்படி இருக்காய்? ඔබ මොන වගේද ඉන්නේ? பொய்க்கு பிதாவுடைய சகோதரனா இருக்காய். බොරුවේ පියාගේ සහෝදරයෙක් ඉන්නවා. இச்சை நிறைந்த பிசாசின் ஆளுகையில கிடக்கிறாய். තෘෂ්ණාවෙන් පූර්ණ යක්ෂයාගේ ආණ්ඩුකාරත්වය සිටිනවා. கவனிங்க. අවධානය යොමු කරන්න. இன்னைக்கு ஜெபம் இல்லாததுனால අද යාඥාව නැති නිසා உன்னுடைய இருதயத்தில் உள்ளது உனக்கே கண்டு கொள்ள முடியல. ඔබගේ සිතේ තිබෙන දේ ඔබටම තේරුම් ගන්න நீ බෑ. பின்வாங்கின நிலையில உன்னை மறைச்சு கொண்டிருக்கிற. ඔබ පස්සුබට වුණ ස්වභාවය තුල ඔබව ඔබ වසං කරගෙන தேவனிடத்தில் உன்னால் நெருங்க முடியல. දෙවියන් වහන්සේ වෙතට ඔබට සමීප වෙන්න බෑ. ஆண்டவருடைய சித்தத்திலேயே இல்லையே நீ. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තුලම ඔබ නැහනේ. சித்தத்துல இல்லையே. ඔබ කැමැත්ත තුල නැහනේ. நான் சொன்னேன், பாஸ்டர் இப்ப நான் நல்லா இருக்கேன். මම කිව්වා දැන් පාස්ටර් මම හොඳින් ඉන්නවා කිව්වා. அவனை பாஸ்டர்ன்னு சொல்றதுக்கு நான் விரும்பவே இல்ல. ඔබට පාස්ටර් කියලා කියන්න මම කැමැතිම නැහැ. எப்படி நல்லா இருக்கேன்? කොහොමද හොඳින් ඉන්නේ? நான் புரோக்கரா இருந்தேன். මම බ්‍රෝකර් කෙනෙක්. ஒரு ஊழியக்காரன் எங்க இருக்கணும்? එක සේවකයෙක් කොහෙද ඉන්න ඕනේ?
இப்ப நாங்க எல்லாரும் ஆசாரியர்கள். දැන් අපි ඔක්කොම පූජකයෝ. எங்க இருக்கணும்? කොහෙද ඉන්න ඕනේ? எப்படி இருக்கணும்? කොහොමද ඉන්න ඕනේ? தேவனுடைய சித்தமே இல்ல. දේව කැමැත්තම නැහැ. தேவனுடைய சித்தத்திலே இல்ல. දේව කැමැත්ත තුලම නැහැ. விழுந்ததுதான் அதிகம். වැටුණ එක තමයි අධික ලෙස වෙන්නේ. வஞ்சிக்கப்பட்டதுதான் அதிகம். වංචාවට ලක්විච්ච එක තමයි අධික ලෙස වෙන්නේ. ஐந்தாவது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ரீதியில வளரவே இல்ல. පස්වෙනි ආශිර්වාදය ආත්මික ජීවිතේ වර්ධනයක්ම නැහැ. என்ன நடந்தால் කුමක්ද සිද්ධ වුණේ කියලා අපි වැටි වැටි හිතනවා. ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த 6 மாசத்துல எவ்வளவு வாசிச்சுட்ட? මේ මාස 6 තුල කොපමණ දුරට කියවලා තිබෙනවද? சோம்பேறி கிறிஸ்தவனே, சோத்து கிறிஸ்தவனே. මැලි කම්මැලි කිතුණුවෙනි, ආහාර වේලක් නිසා ජීවත් වෙනවා කිතුණුවෙනි. இப்ப டொல்பின் கிறிஸ்தவனே, இப்ப கொத்துரொட்டி கிறிஸ்தவனே. දැන් ඩොල්ෆින් කිතුණුවෙනේ, කොත්තුරොඩ කිතුණුවෙනි. இந்த 6 மாசத்துல அரவாசி வாசிச்சிட்டியா? මේ මාස 6 ඇතුළත භාගයක් වචනේ කියවද දෙවචනේ? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா? ආත්මික ජීවිතේ වර්ධනයක් තිබෙනවද? ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல. ආත්මික ජීවිතේ දියුණුවක් නැහැ. அதேதான். ඒමම තමයි. அப்படித்தான். ඒ වගේම තමයි. இப்படித்தான். මේම තමයි. எங்க இன்னொரு சபைக்கு தாவ முடியுமோ தாவ பாப்ப உன்ன மறைச்சி. කොහේ හරි වෙන සභාවකට පනින්න පුළුවන් නම් ඔබ වසං කරගෙන ඔබ පනිනවා. உன்ன மறைச்சிருவேன். ඔබ වසං කරගන්න. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல. ආත්මික ජීවිතේ දියුණුවක් නැහැ. வளர்ச்சி இல்ல. ගොඩනැගීමක් නැහැ. அங்க உன்னையா எப்படி தெரியும்? එතනදී ඔබ කොහොම දන්නේ? பரிசுத்தவானா தெரியும். ශුද්ධවන්තයෙක්ව நீ දන්නේ. எங்க இருந்தாலும் தேவனுக்கு உண்ட இறுதி என்னன்னு தெரியும். ඔබ කොහේ සිටියත් දෙවියන් වහන්සේට දන්නවා ඔබේ සිත මොන වගේද කියලා. இருக்க வேண்டிய இடத்துல இரு. தேவன் கொடுத்த வேலுக்கு உண்மையாயிரு. ஆண்டவருடைய சித்தத்துல நட. வளர்ச்சியை காண்பிப்பார். ඉන්ට ඕන තැන ඉන්ට දෙවියන් වහන්සේ කැමැත්තට අවංක වෙන්න දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම තුල ඉඳලා වර්ධනයක් ඇති කරගන්න. சொல்லுங்க ஆமென். 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு வளர்ச்சி இல்ல, முன்னேற்றமும் இல்ல. ආත්මික ජීවිතේ ඔබට වර්ධනයක් නැහැ, දියුණුවක් නැහැ. இப்ப நான் உதாரணமா ஜோக்குக்கு சொல்றேன். දැන් මම නිකන් විහිළුවට කියන්නේ. உன்னை முகத்தை பார். இப்ப நான் ஒரு ஆளோட பேர் இதுல யாரும் இல்ல. ஒரு ஆளோட பேரை சொல்றேனே. කෙනෙකුගේ නමක් කියන්නම්. ஏ சிம்சோன், ඒ සිම්සොන්. நீ என்ன தூங்குற சபைக்குள்ள ඔබ ඇයි සභාව තුල නිදාගන්නේ? 5 நிமிஷம் உன்ற ஜெபம் இல்ல சிம்சோன். විනාඩි 5ක්වත් නැහැ ඔබේ යාඥා ජීවිතයේ සිම්සොන්. எலும்பினி ஆக்களுக்கு முன்னுக்கு. ඔබ මනුෂ්‍යයන් ඉදිරියේ නැගිටින්න. அடுத்த கிழமை இன்னொரு சபை. ඊළඟ සතිය වෙනස් සභාවක. வளர்ச்சி இல்லாதவன், දියුණුවක් නැති මනුෂ්‍ය. வளராதவன். ගොඩ නැගෙන්නේ නැති මනුෂ්‍ය. நான் வரும்போது ஒரு அம்மாவை கண்டேன். මම එනකොට අම්මා කෙනෙක් දැක්කා. பாஸ்டர் மன்னிச்சு கொள்ளுங்க. පාස්ටර් සමා වෙන්න කිව්වා. நான் சொன்ன மன்னிக்கவே மாட்டேன். මම කිව්වා සමා වෙන්නේ නැහැ. என்னத்துக்கு சொல்றான்னு தெரியாது. இல்ல நான் அதுக்கு பதில். කුමක් සඳහා කියනවද මම දන්නේ නැහැ. මමත් කිව්වා ඒකට 3 கிழமை நான் சபைக்கு வர இல்ல. සති 3ක් මම සභාවට ආවේ නැහැ. ஏன் வர இல்ல? ඇයි ආවේ නැද්ද? வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க. විදේශයට ගත වෙන්න බෑ ලංකාවට ඇවිල්ලා සිටියා. நான் சமையல் பண்ணி கொண்டிருக்கேன். මම ඒ අයට ආහාර இவங்களுக்கு සුදානම් சமையல் செய்யணும். මේ අයට ආහාර සුදානම් 9 மணிக்கு அவங்களுக்கு சமையல் செய்யணும். 9ට ඒ අයට කැම ලෑස්ති அது කරනවා. அப்புறம் அவங்களோட போகணும். ඊට පස්සේ ඒ අය සමග යන්න ඕනේ. நான் கேட்டேன், நான் என்னத்தை உன்ன மன்னிக்க? මම ගිහුවා ඇයි ඔබට මම සමාව? நான் கேட்டேன், ஒரு நேரத்தை நீ எழுது. මම කිව්වා ඔබ වෙලාව ලියන්න. எப்படி தேவனை சந்திக்கலாம்? කොහොමද දෙවියන් වහන්සේ මුණ ගැහෙන්නේ? ஐயோ, மகனுக்காக ஜெபிங்க. எத்தனையோ மாதமா ஜெபிக்க நேரம் இல்ல, தூங்க நேரம் இல்ல. යාඥා කරන දරුවෝ දෙස්සා අනේ කොච්චර කාලයක් යාඥා කරන්න වෙලාවක් නැහැ, නිදා ගන්න වෙලාවක් නැහැ කිව්වා. நேரத்தை ஒரு கொப்பில எழுது. කොපි එක ලියන්න. இப்படி இப்படி வேலை இருக்கு. මේ වැඩ තිබෙනවා. எப்படி சபைக்கு போகலாம்? කොහොමද සභාවට යන්නේ? எப்படி உன்னை அதுக்கு ஆயத்தப்படுத்தலாம்? කොහොමද ඔබව ඒකට எப்படி සුදානම් කරන්න පුළුවන්? தனி ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது? කොහොමද පෞද්ගලික යාඥාවට මුල් முக்கியத்துவம் තැන கொடுக்கிறது எப்படி? කොහොමද වැදගත්කමක් දෙන්නේ? நான் மன்னிக்கன்னு நான் கடவுளா? මම සමාව දෙන්න මම දෙවියන් වහන්සේ. அவங்களுக்கு தெரியுது குற்ற உணர்வு. ඔවුන්ට දන්නවා දොස් පැවරීමේ හදවත. அவங்க இல்ல எனக்கு கடவுளுடைய சமூகத்துக்கு போவோம், நான் போயிட்டு தான் இத்தனை ஒரு 20 நிமிஷம் போயிட்டு வரேன், ஆராதிச்சுட்டு வரேன், வார்த்தையை கேட்டுட்டு வரேன் சொல்ற
இருதயம் இல்ல. ஏண்டா அவங்களோட தனி ஜெப வாழ்க்கையே இல்ல. ඔව් කොහොම හරි මම දේව ගෘහයට යනවා පැය භාගයක් පැයක් විනාඩියක් ඉන්නවා කියලා කියන්න තරම් හදවතක් නැහැ. හේතුව උන්ගේ පෞද්ගලික දෙවියන් වහන්සේ යාඥාවක් නැහැ. தனி ஜெபம் இன்னும் தேவனை நெருங்குறதுக்கு நடத்தும். පෞද්ගලික යාඥාවක් තවත් දෙවියන් වහන්සේට කිට්ටු වීමට අපි නඩත්තු කරනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். அவனே சிலர் ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க, அவங்களே மாத்த இல்ல அந்த ஜெபம். සමහර අය යාඥා කරනවා කියනවා ඔවුන්ම ඔවුන් වෙනස් කරගෙන නැහැ. அவங்களோட ஜெபமே தேவன் கேட்டு அவங்கள மாத்த இல்லையே. ඔවුන්ගේ යාඥාව දෙවියන් වහන්සේ අසලා ඔවුන්ව වෙනස් කරලා නැහැ. இல்லாட்டி නැතිනම් praise the Lord. praise the Lord. praise the Lord sister. praise the Lord sister. நான் கொஞ்சம் ஜெபிக்கத்தான் எடுத்தேன். මම ටිකක් යාඥා කරගන්න. ஆண்டவர் சொல்றத மாத்திரம் சொல்லுங்க. දෙවියන් වහන්සේ කියන දේ විතරක් කියන්න. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ඔවුන් කොහොමද දන්නවා කියන්නේ? இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட உன் தேவன் உனக்கு பெரியவர். දැන් තිබෙන වාතාවරණයට වඩා ඔබේ දෙවියන් වහන්සේ ඔබට උතුම්. இப்ப இருக்கவங்களோட சூழ்நிலை தெரியுமா? ஜெபமே இல்ல, தூக்கம். දැන් තිබෙන වාතාවරණය මොකද්ද? යාඥාව නැහැ, නිදිමතකම. ஆண்டவர் உங்களுக்கு நித்திரையை கொடுப்பார், දෙවියන් වහන්සේ ඔබට හොඳ යහපත් නිින්ද நிம்மதியை கொடுப்பார், සැනසීමක් දෙයි. வாளாக்காமல் தலையாக்குவார், ඔබ වලිගය නොව ඉස්ස කරයි. கீழாக்காமல் மேலாக்குவார். ඔබ පහතින් නෙමෙයි ඉහළින් තබයි. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகுது. ඉතා ඉක්මනින් ඔබට හාස්කමක් සිද්ධ වෙනවා. அற்புதம் என்ன தெரியுமா? இன்னும் இவங்க கீழே போறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. හාස්කම මොකක්ද දන්නවද? තවත් ඔවුන්ගේ ආත්මික ජීවිතේ පහතට වැටෙනවා. ஓடி வார ஒரு பாஸ்டர், දුවල එනවා පාස්ටර් කෙනෙක්. கொஞ்சம் வாங்க அந்த முன் வீட்டுக்கு ஜெபிச்சிட்டு போங்க. ටිකක් එන්නකෝ ඉස්සරහ ගෙදරට යාඥා. அவங்க 3 ஸ்டார் அடிச்சிருக்காங்க. ඔවුන් ඇවිල්ලා තරු තුන මේම ගාලා තිබෙන නළලේ. 3 ஸ்டார் எல்லா இடத்துலயும் இருக்கு. 3 ஸ்டாருக்குரிய ஆக்கள் හැම පළාතෙම සිටිනවා ඒ 3 ස්ටාර් ගාගෙන ඉන්න வீட்டுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. 3 ஸ்டார் நிறைஞ்சு. ඒ ගෙදර මුළුමනින් පිරීලා තිබෙනවා. முன்னுக்கு வாசல் இருக்கு லக்ஷ்மி. ඉස්සරහින් ඉන්නවා ලක්ෂ්මී. இன்னொருவர் பார்த்து கொண்டிருக்காரு இப்படி. තවත් කෙනෙක් බලාගෙන ඉන්නවා. யாரும் வராத நான் கொத்து வேண்டும். කවුරුත් එන්න එපා මං කොටනවා. ஓடி டக்குனு வாங்க. එන්න දුවල එන්න. அந்த அம்மா கொஞ்சம் ஜெபிச்சிட்டு ඒ போ. අම්මට යාඥා அவ இன்னும் அந்த 3 ஸ்டார்ல இருந்து பாவத்தை கூட்டி சாகறதுக்கு நான் ஜெபிக்கவா? තවත් ඔව් ඒ ස්ථානයේම සිටලා පාප වැඩි කරගන්න ඔව් හොඳින් ඉන්න මම යාඥා කරන්නද? வளர்ச்சி இல்லை, දියුණුවක් නැහනේ. முன்னேற்றம் இல்லை. உங்கள இந்த 6 மாசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன முன்னேற்றம் இருக்கு? මේ මාස 6 ඇතුළත ඔබේ ආත්මික ජීවිතේ මොන වගේ දියුණුවද තිබෙන්නේ? ஒரு நாளைக்கு நான் செய்வேன் 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் எல்லாம் முழங்கால் தான். එක දවසකදී මම කරනවා 8 සිට 10 දක්වා කොමල දනගස්සලා තමයි. இப்ப அந்த அபிஷேகம் எடுத்து சிலரை பிடிச்சு ஆணி அடிச்சு கயிறு கட்டணும். සමහර අය අල්ලගෙන එන ගහලා ලනු ගහන්න. என்னதுக்கு தெரியுமா? කුමක් සඳහාද? முழங்கால வச்சு 2 கையை மேல கட்டி விடு. දන ගහලා තිබෙලා අත් දෙක ඉහළට උස්සවලා තියෙනවා. இப்படியே விழுந்து சாகாம இருக்க. මේම වැටිලා මැරෙන්නේ නැති වෙන්න. எங்களுக்கு எங்களை நினைக்ககளை சிரிப்பார். අපිට අපේ අතරේම නිදි ඉනහාවක් එනවා. எங்கட வாழ்க்கை இன்னைக்கு முன்னேற்றமா இருக்கா? අද අපේ ජීවිතේ දියුණුවක් තිබෙනවද? ஒரு ஊழியக்காரர் එක සේවකෙක් தன் மனைவி கர்ப்பவதியா இருந்து තමගේ භාර්යාව ගැබ්ගෙන සිටින වෙලාවේ நவலோக ஹாஸ்பிட்டல்ல නවලෝක ස්පිරිතාලේ அட்மிட் பண்ணான். ඔවුන් ඇතුල් කරලා அவனோடு வந்தவன் அட்வான்ஸ் கட்டினான். ඔවුන්ට එක්ක ආපු කෙනා ඇඩ්වාන්ස් මුදල බැන්දා. அவன் சொன்னா, நீங்க இருங்க, நான் வீட்டுக்கு போறேன். ඔව් කිව්වා ඔබ ඉන්න මම ගෙදර යන්නම් කියලා. 13 மணித்தியாலம் ஜெபிச்சான். පැය 13ක් යාඥා කරා. பிள்ளை பிறந்துட்டு දරුවා ඉපදුනා. அவன் போக இல்லை. ඔව් ගියේ නැහැ. பணம் கட்டணும். මුදල් ගෙවන්න ඕනේ. மனைவி யாரோடாக தொலைபேசி எடுத்து கால் பண்ணான். භාර්යාව කාටදෝ ඇවිල්ලා දුරකථනයෙන් කතා කරා. அவன் சொன்னா, நான் வருவேன், நீ அமைதியாயிரு. ඔව් කිව්වා මම එනවා ඔබ නිශ්ශබ්ද වෙන්න. அப்பா பிள்ளை உன்ன மாதிரியே இருக்கு. ඔබ වගේම ඉන්නවා දරුවා. அவன் சொன்னா, அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை, பிள்ளை பிறந்துட்டு தானே. ඔව් කොමිටියක් කමන්නේ දරුවෙක් ඉපදුණානේ කිව්වා. அது இப்ப 2 மணித்தியாலத்துல கால் வந்துச்சு. ඊට පස්සේ පැය දෙකකින් කෝල් එකක් ආවා. நர்ஸ் வந்து சொல்லியிருக்கா, அதுக்குரிய பணத்தை கட்டிட்டு போயிட்டாங்க. නර්ස් ඇවිල්ලා කිව්වා ඒකට උකන්න මුදල කෙනෙක් ගෙවලා ගියා කියලා. ஆமென். ආමේන්. அதுக்கு பிறகு தான் எழும்பி போனான். ඊට පස්සේ තමයි නැගිටලා ගියේ. இப்ப දැන් ඔව් அவன் கட்டுற டை 1,25,000. ඔව් බඳිනවා ටයි එක 1,20,000. இப்ப அந்த ஜெபம் இல்ல. දැන් ඒ යාඥාව නැහැ. வேர்ல்ட்ல ஷேர் மார்க்கெட் பிசினஸ் காரன் ලෝකේ ෂෙයා මාකට් වල ව්‍යාපාරිකයෙක්. சொன்னா, இந்த அளவு என்னட்ட பணம் இருக்கு, கால தூக்குற அளவுக்கு பணம் இருக்கு, இருக்கிற அவுட். ඔව් කිව්වා ඇවිල්ලා මම මගේ දනිසර ඉහලින් මුදල් තිබෙනවා කියලා ඔව් කිව්වා. இருக்கிற நேரில் வெளியே போ. තිබෙනවා තියෙනවා ඉන්නවනම් ඉන්න නැත්නම් එළියට යන්න කිව්වා.
விழுந்த சமூகம் தான். වැටුණා වූ සමාජයක්. விழுந்தவர்கள் වැටුණා වූ අය. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியும் இல்ல முன்னேற்றமும் இல்ல. ආත්මික ජීවිතේ දියුණුවකුත් නැහැ, ගොඩනැගීමකුත් නැහැ. ஆசீர்வாதம் உன்னால் வராது, தேவனுடைய கிருபையினால உனக்கு வரும். ආශිර්වාදය ඔබ කරනකොටගෙන එන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් ඔබ තුළට පැමිණෙනවා. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். உண்ட சம்பாத்தியத்துல நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது உனக்கு காணாம போ. ඔබ කොපමණ වෙහෙස මහන්සි වුණත් ඒක ඔබට මදි වෙනවා. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வேதனை இல்லை. දෙවියන් වහන්සේ දෙන්නා වූ ආශිර්වාදය පොහොසත්කම ගෙන දෙන්නේය. ඊට දුක එකතු නොකරන්නේය. தனி ஜெபம் உள்ளவன் ஆசீர்வாதத்தை கண்டடைவா. පෞද්ගලික යාඥාව கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க உற்சாகமாய். தனி ஜெபம் உள்ளவனுக்கு தேவனால எல்லாமே முடியும். පෞද්ගලික යාඥාවක් තිබෙන ඇයට දෙවියන් වහන්සේ කරනකොටගෙන සියල්ලම தனி පුළුවන්. ஜெபம் உள்ளவனுக்கு ஆசீர்வாதத்தை அவன் யாருடைய காலுக்கும் தேடி போக தேவையில்லை, அவனுடைய கால் பாதப்படிக்கு வரும். පෞද්ගලික යාඥාවක් තියෙන අය ආශිර්වාදය සඳහා කාගේ පාමුලට යන්න ඕනේ නැහැ. ඔහුගේ පාමුලට ආශිර්වාදය ගලා පැමිණෙයි. அலைந்து திரிய தேவையில்லை. ඔව් එහෙට මෙහෙට දුවලා කැළඹෙන්න අවශ්‍ය නැහැ. உன்னுடைய வேலை தனி ஜெபத்துக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி தேவனோடு தனித்திரு, உன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொட்டு. ඔබගේ රාජකාරිය ඔබ දෙවියන් වහන්සේ සමග තනි වෙන්න යාඥා කරන්න, ඔබේ සියල්ලම දෙවියන් වහන්සේගේ පාමුලට වගුරවන්න. தனி ஜெபம் இருந்தா உன்னுடைய இருதயத்தில் உள்ளது உனக்கு அப்படியே வெளியிறங்குமா. පෞද්ගලික යාඥාවක් තිබෙනවා නම් ඔබේ ඇතුළාන්තයේ තිබෙන දේ ඔබටම හෙළිදරව් කරනවා. பின்வாங்க நிலையிலிருந்து நீ மனம் திரும்புவ. පසුබට වුණා වූ ස්වභාවයෙන් ඔබ நீ පසුතැවිලි වෙනවා. நாளுக்கு நாள் அந்த ஜெபத்தை வாஞ்சிப்ப நெருங்கிருவ. දිනෙන් දින එම යාඥා ජීවිතේට වාශා කරනවා. තව තව ඔබ කිට්ටු වෙනවා, සමීප වෙනවා. பிசாசு உன்னை நெருங்காது. යක්ෂයා ඔබට ලං වෙන්නේ නැහැ. தேவனுடைய சித்தத்தின் வெளிப்பாடு கிடைக்கும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තුල එක එක දර්ශන හෙළි වෙනවා. ஆவிக்குரிய வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். ආත්මික ජීවිතයේ වර්ධනයක් තිබෙනවා. ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். ආශිර්වාදය දෙවියන් වහන්සේ ඔබට දෙනවා. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். විශ්වවිද්‍යාල නාමයෙන් නැගී සිටිමු.